வெற்றிக்கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளர். சீமான் அண்ணனுக்கு வந்து ஒரு பதிவு போடணுன்றது வந்து விருப்பம். அண்ணன் வந்து மாநாட்டில் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, அண்ணன் உண்மைதான் இல்லைன்னே சொல்லலை, அவர் ஊதியத்தை விட்டுட்டு தானே வந்திருக்காரு, அது இதுதானே சொல்ற விரும்புறாரு அவரு. இப்போ மாதிரி வந்து இந்த ஊதியத்தையும் பெருசா இந்த ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஊதியத்தை விட்டுட்டு வரன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது இங்க தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே. அந்த மாதிரி வந்து நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஊதியத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்களா? எங்களுக்கு தெரியல. அவர் ஒரு இடத்துலதான் அந்த ஊதியத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றத ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை திரும்ப திரும்ப நீங்க செய்தியாளர்கள் நீங்க தான் அந்த ஊதியத்தை விட்டுட்டு வந்திருக்காருன்ற திரும்ப நீங்க தான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து மாநாடுக்கு முன்னாடி நீங்க பேசினதும் மாநாடுக்கு அப்புறம் நீங்க பேசினதும் வந்து இங்க வீடியோ நான் பதிவு போடுறேன், நீங்க பாருங்க. அதே மாதிரி ஸ்டாலின் சாரை பார்க்கறதுக்கு முன்னாடியும் பார்த்ததுக்கு அப்புறமும் எங்களை எப்படி தாக்கி பேசுறீங்கன்ற நாங்க இப்ப கீழே நாங்க போடுறோம், நீங்க பாருங்க. பார்த்து கட்சி வைப்பத தகவல் அல்ல ஆரம்பிக்கிறது. நாங்க 2 பேரும் இணைஞ்சா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னா நாங்க இணைஞ்சு இயங்குறோம். அவர் வரணும், கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு கொள்கை எல்லாம் சொல்லணும். நான் தான் முன்னாடி நிக்கிற அண்ணன், அவர் தான் என்னோட வர்றதா இல்லையான்னு முடிவு மொழிய நான் போய் பேசிட்டு முடியாதுல்ல. நீங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேளுங்க, உங்க அண்ணனோட இணைஞ்சு வேலை செய்வீங்களா அப்படி ஒரு தடவை கேளுங்க, தானே சரியா இருக்கும். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உன்னுடைய மொழி கொள்கை தப்பா இருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் தேவைன்னு பேசுறதே தப்பா இருக்கு. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க? திராவிடத்தை வாழ வைக்கிற. திராவிடம்னு ஒண்ணுன்னு நீ புதுசா இதுக்கு தேவையில்லையே. அதான் திராவிடம் இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கு. கூட்டணி வையுங்கிற நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதானே உங்க பலம். நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய? என்னதாப்பா உங்க பிரச்சனை? ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு ஒண்ணுமே இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு ஒய் பிரிவு சட்டு பிரிவு பாதுகாப்பு. இங்கே போர். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை, உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா, அண்ணனை இதுக்கப்புறமும் நீங்க இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லாத. நீங்க தான் திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணன் வந்து ஒரு தடவை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் வந்து அந்த ஊதியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. எதனால? மக்களுக்காக தானே வந்திருக்காரு, சேவை செய்யணுன்ற ஒரு அடிப்படையில் தானே வந்திருக்காரு. அது ஒன்றும் தவறு இல்லையே. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருக்காரு. அதுல என்ன தவறு இருக்கு? நீங்க சொல்லுங்க, சரிங்களா? இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இனிமே நீங்க சொல்லாதீங்க, சரிங்களா? நன்றி.